பாரத பண்பாட்டின் ஆணிவேராக திகழும் ஒரு சொல் தர்மம். ஆனால் எது தர்மம் என்ற கேள்விக்கு ஒரு வரையில் விடை சொல்லிவிட முடியாது. தர்மம் என்பது ஒரு நேரான கோடு அல்ல, அது ஒரு நுட்பமான வலை. சில நேரங்களில் அதர்மம் தர்மத்தின் ஆடையை அணிந்து வரும், சில நேரங்களில் தர்மம் அதர்மத்தின் நிழலில் ஒளிந்திருக்கும். ஆபத் தர்மம் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். சாதாரண காலங்களில் நாம் பின்பற்றும் விதிகள் வேறு. நெருக்கடி காலங்களில் உயிருக்கு போராடும்போது கடைபிடிக்க வேண்டிய தர்மம் வேறு. இதைத்தான் நம் சாஸ்திரங்கள் ஆபத் தர்மம் என்று அழைக்கின்றன. இதற்கு மிக சிறந்த உதாரணமாக புராணங்களில் விஸ்வாமித்திர மகரிஷியின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம். ஒரு முறை 12 ஆண்டுகள் தொடர்ந்து கடும் பஞ்சம் ஏற்பட்டது. குடிக்க நீரின்றி, உண்ண உணவின்றி மக்கள் மாண்டார்கள். தவ வலிமை மிக்க விஸ்வாமித்திரருக்கே உணவு கிடைக்கவில்லை. பசியால் அவர் உடல் மெலிந்து உயிருக்கு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போது ஒரு சண்டாளனுடைய வீட்டிற்குள் நுழைந்தார். அங்கே ஒரு நாயின் தசை காய்ந்த நிலையில் தொங்கவிடப்பட்டிருந்தது. சாஸ்திர விதிப்படி நாய் மாமிசம் உண்ணத்தகாதது. அதுவும் ஒரு முனிவர் அதை தொடுவது கூட அதர்மம். ஆனால் விஸ்வாமித்திரர் அதை திருடி உண்ண துணிந்தார். அதை சண்டாளன் தடுத்து, சுவாமி, நீங்கள் ஒரு மாபெரும் முனிவர், இதை உண்பது உங்கள் தர்மத்திற்கு இழுக்கல்லவா என்று கேட்டார். அதற்கு விஸ்வாமித்திரர் சொன்ன பதில் இன்றும் தர்மத்தின் ஆணிவேராக இருக்கிறது. உயிர் இருந்தால் மட்டுமே என்னால் தர்மத்தை பற்றி சிந்திக்க முடியும். இப்போது என் உயிர் போனால் உலகிலிருந்து ஒரு தர்மமே அழிந்துவிடும். எனவே உயிரை காத்து கொள்ளும் இந்த செயல் இப்போது எனக்கு தர்மமே என்றார். இதுதான் ஆபத் தர்மம். தர்மம் என்பது உயிர்களை பலி கொடுப்பதற்கல்ல, உயிர்களை காப்பதற்கே என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. இதேபோல மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு வருகிறது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. துரோணாச்சாரியாரை வீழ்த்தாவிட்டால் தர்மம் தோற்றுவிடும் என்ற நிலை. ஆனால் அவரை ஆயுதத்தால் வெல்வது கடினம். அங்கே கண்ணன் ஒரு தந்திரத்தை செய்கிறான். அஸ்வத்தாமா என்ற யானையை கொன்றுவிட்டு துரோணரின் மகனான அஸ்வத்தாமா இறந்துவிட்டதாக செய்தி பரப்பப்படுகிறது. தர்மரின் வாயால் அந்த செய்தியை சொல்ல செய்கிறான் கண்ணன். உண்மை பேசுதல் என்பது தர்மத்தின் பொது விதி, அதாவது சாமானிய தர்மம். ஆனால் ஒரு மகா யுத்தத்தில் அதர்ம சக்திகளை வீழ்த்தி நீதியை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் வரும்போது அந்த பொது விதியை சற்றே வளைப்பது ஆபத் தர்மம் ஆகிறது. இங்கே ஒரு நுட்பத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆபத் தர்மம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவதற்கான உரிமம் அல்ல, அது ஒரு அவசர சிகிச்சை போன்றது. மருத்துவர் ஒருவரின் உயிரை காக்க அவர் உடலை அறுப்பதும் காயப்படுத்துவதும் தர்மமாகிறது. ஆனால் அதே செயலை சாதாரணமாக செய்தால் அது குற்றம். அதேபோல ஒரு பெரிய தர்மத்தை காக்கவோ அல்லது ஒரு உயிரை காப்பாற்றவோ செய்யப்படும் தவறுகள் அந்த தருணத்தில் தர்மமாகவே கருதப்படுகின்றன. மனுஸ்மிருதி கூறுவதைப் போல ஒருவன் தன் குலத்தையோ ஊரையோ நாட்டையோ காக்க வேண்டிய நெருக்கடி வரும்போது தனிப்பட்ட ஒழுக்க விதிகளை விட பொது நலமே மேலோங்கி நிற்கிறது. தர்மம் என்பது ஒரு சுமையல்ல, அது ஒரு பாதுகாப்பு அரண். அந்த அரணை காக்க சில நேரங்களில் அதன் சுவர்களில் சிறிய மாற்றங்களை செய்யலாம். உயிர்கள் தழைக்க வேண்டும், நீதி நிலைக்க வேண்டும் என்பதே தர்மத்தின் அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்திற்காக செய்யப்படும் எந்த ஒரு செயலும் அது புறப்பார்வைக்கு எப்படி தெரிந்தாலும் அதுவே உண்மையான நீதி. இந்த ஆபத் தர்மம் என்ற கருத்தை நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கியதன் நோக்கம் தர்மத்தின் பெயரால் நாம் பிடிவாதமாக இருந்து அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். தர்மம் வளைந்து கொடுக்கும் குணம் கொண்டது. அதனால்தான் அது இத்தனை யுகங்களாக உயிர்ப்புடன் இருக்கிறது. இதுவரை நாம் விஸ்வாமித்திர மகரிஷியின் வாழ்விலிருந்தும் மகாபாரத களத்திலிருந்தும் ஆபத் தர்மம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இப்போது அதே கருத்தை நவீன கால கண்ணாடி வழியாக பார்ப்போம். காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனிதன் எதிர்கொள்ளும் அறப்போராட்டங்கள் என்றும் மாறுவதில்லை. இன்று ஒரு நவீன காலத்து தர்ம சங்கடத்தை பார்ப்போம். ஒரு பெரும் தொற்று ஏற்பட்டுள்ள காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
மருத்துவமனையில் மருந்துகள் குறைவாக இருக்கின்றன, ஆனால் நோயாளிகள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள். இங்கே மருத்துவர் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் என்ன? அனைவரையும் சமமாக பாவித்தல் என்பது சாமானிய தர்மம். ஆனால் மருந்துகள் தீர்ந்து போகும் நிலையில் பிழைக்க அதிக வாய்ப்பு உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து மருந்துகளை வழங்குவது ஆபத் தர்மம் ஆகிறது. இங்கே சிலரை தவிர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அது ஒரு பெரிய உயிர்க்கூட்டத்தை காக்க எடுக்கப்படும் நெருக்கடிக்கால நீதியாக மாறுகிறது. அதேபோல தகவல் தொழில்நுட்ப உலகில் தனி உரிமை, பிரைவசி என்பது ஒரு பெரிய தர்மமாக பேசப்படுகிறது. ஒருவனுடைய அனுமதியின்றி அவருடைய தகவல்களை திருடுவது அதர்மம். ஆனால் ஒரு தேசத்திற்கு எதிராக ஒரு பயங்கரவாத திட்டம் தீட்டப்படும் போது அந்த தீய சக்திகளின் இரகசிய தகவல்களை உளவு பார்ப்பது அங்கே தர்மமாகிறது. தனி மனித உரிமை என்ற தர்மத்தை விட கோடிக்கணக்கான மக்களின் பாதுகாப்பு என்ற தர்மம் அங்கே உயர்ந்து நிற்கிறது. சட்டம் சாதாரணமாக செய்யக்கூடாது என்று சொல்வதை ஒரு பேரிடர் காலத்திலோ அல்லது தேச பாதுகாப்பு சூழலிலோ செய்ய அனுமதிப்பதே நவீன காலத்து ஆபத் தர்மம். மற்றொரு உதாரணத்தை நம் அன்றாட பொருளாதார வாழ்வில் பார்க்கலாம். கடன் வாங்குவது தவறு என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு தொழிலதிபர் தன் நிறுவனத்தை நஷ்டத்திலிருந்து மீட்கவும் அங்கே வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் கடன் வாங்குவது ஒரு தர்மமாகிறது. இங்கே தன் கௌரவத்தை விட தன்னை நம்பியிருக்கும் மக்களின் வாழ்வே முக்கியமாகிறது. சினிமாக்களிலோ அல்லது கதைகளிலோ நாம் பார்ப்பது போல ஒரு நேர்மையான அதிகாரி தீயவர்களை தண்டிக்க சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தும் போதும் அல்லது விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் போதும் மக்கள் அதை தர்மமாகவே பார்க்கிறார்கள். ஏனெனில் சட்டத்தின் நோக்கம் நீதியை நிலைநாட்டுவதுதான். சட்டம் சில நேரங்களில் நீதியை தடுக்க முற்படும்போது அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதுதான் தர்ம சூட்சுமம். ஆகவே நவீன காலத்தில் ஆபத் தர்மம் என்பது விதிகளை மீறுவது அல்ல, விதிகளின் ஆன்மாவை புரிந்து கொள்வது. தண்ணீர் தடாகத்தில் இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது, ஆனால் அணை உடையும் போது அது சீறி பாய்கிறது. தர்மமும் அப்படித்தான். அமைதியான காலத்தில் அது ஒழுக்கமாகவும் விதிகளாகவும் இருக்கும். ஆனால் ஒரு பெரும் ஆபத்து வரும்போது அது உயிர்களை காக்கும் ஆயுதமாக மாறும். எது ஒரு மனிதனின் சுயநலத்தை கடந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் உயிர்க்கும் அமைதிக்கும் வழிவகுக்கிறதோ அதுவே தர்மம். அதை அடைவதற்கு சூழலுக்கு ஏற்ப நாம் எடுக்கும் முடிவுகளே நெருக்கடி கால நீதி. தர்மத்தின் பாதையில் நாம் இப்போது அடுத்த படியை அடைவோம். தர்மத்தை அளவிடும் மிக உன்னதமான தராசினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அந்த தராசின் பெயர் லோக சங்கிரகம். பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும்போது இந்த சொல்லை பயன்படுத்துகிறார். லோகம் என்றால் உலகம், சங்கிரகம் என்றால் பாதுகாத்தல் அல்லது ஒன்றிணைத்தல். அதாவது உலகத்தின் நலனை முன்னின்று செய்யப்படும் செயலே தர்மம் என்பது இதன் பொருள். நமது சாஸ்திரங்கள் தர்மத்தை வெறும் தனிமனித ஒழுக்கமாக மட்டும் பார்க்கவில்லை. நான் உண்மையாக இருக்கிறேன், நான் திருடவில்லை என்பது ஒரு ஆரம்ப நிலை தர்மம். ஆனால் எனது செயலால் இந்த உலகிற்கு என்ன பயன் என்று சிந்திப்பதே உயரிய தர்மம். எது எல்லோருக்கும் நன்மையை தருமோ அதுவே தர்மம். இதைத்தான் லோக சங்கிரகம் என்கிறார்கள். இதற்கு புராணத்திலிருந்து ஒரு உன்னதமான உதாரணத்தை பார்ப்போம். கங்கை பூமிக்கு வரவேண்டிய சூழல். பகீரதன் கடும் தவம் செய்கிறான். கங்கை வானிலிருந்து விழும்போது அதன் வேகத்தை தாங்க யாரால் முடியும்? சிவபெருமான் முன்வந்து கங்கையை தன் ஜடாமுடியில் தாங்குகிறார். ஏன்? கங்கை அப்படியே பூமியில் விழுந்தால் பூமி பிளந்துவிடும், உயிர்கள் அழியும். சிவபெருமான் நினைத்திருந்தால் தன் தியானத்தில் ஆழ்ந்திருக்கலாம். ஆனால் உலகை காக்க லோக சங்கிரகத்திற்காக அவர் கங்கையை தாங்கும் சிரமத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு செயலை செய்வதால் தனக்கு லாபம் இருக்கிறதா என்று பார்க்காமல் உலகிற்கு நன்மை இருக்கிறதா என்று பார்ப்பதே தெய்வீக குணம். மகாபாரதத்தில் ஒரு காட்சி. ஸ்ரீ கிருஷ்ணர் தூதுவனாக அஸ்தினாபுரத்திற்கு செல்கிறார். ஒரு கடவுள் ஏன் தூது செல்ல வேண்டும்? அங்கே கௌரவர்கள் அவரை அவமானப்படுத்தக்கூடும் என்று அவருக்கு தெரியும்.
ஆனாலும் அவர் செய்கிறார். ஏன்? ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையினால் போர் தவிர்க்கப்பட்டால் லட்சக்கணக்கான வீரர்களின் உயிர் காக்கப்படும். தன் மானத்தை விட உலக அமைதி பெரியது என்று கருதி செய்யப்படுவதே லோக சங்கிரகம். இதை ஒரு தராசாக கற்பனை செய்து பாருங்கள். ஒரு தட்டில் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள், உங்கள் கௌரவம், உங்கள் விதிகள் இருக்கின்றன. இன்னொரு தட்டில் உலகத்தின் நன்மை இருக்கிறது. எது கனமாக இருக்கிறதோ அதுவே தர்மம். சில நேரங்களில் உலக நன்மையை காக்க முதல் தட்டில் உள்ளவற்றை நாம் தியாகம் செய்ய வேண்டி வரும். யாகம் என்ற சொல்லின் உண்மையான பொருளும் இதுதான். நெருப்பில் பொருட்களை போடுவது மட்டும் யாகமல்ல. இது எனக்காக அல்ல, உலகத்திற்காக என்று சொல்லி செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் யாகம்தான். ஒரு மரத்தை நடுபவன் அதன் பழத்தை தான் உண்போமா என்று பார்ப்பதில்லை. பின்னால் வரும் சந்ததி நிழலில் அமர வேண்டும் என்று நினைக்கிறான். அதுதான் லோக சங்கிரகம். ஆகவே தர்மத்தை அறிவது கடினம் என்று தோன்றும் போதெல்லாம் இந்த தராசை கையில் எடுங்கள். நான் செய்யப்போகும் இந்த செயலால் எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்கும்? இது உலகத்தை ஒரு படி மேலே உயர்த்துமா அல்லது கீழே தள்ளுமா என்ற கேள்விக்கு கிடைக்கும் விடையே தர்மம். தனி மனிதனின் தர்மம் என்பது ஒரு துளி நீர் என்றால், லோக சங்கிரகம் என்பது அந்த துளிகள் யாவும் இணைந்து உருவாகும் ஜீவநதி. அந்த நதியில் நாம் அனைவரும் இணைவோம். நவீன உலகில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு வலைப்பின்னலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நான் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு மனிதனை பாதிக்கிறது. இதுதான் நவீன கால லோக சங்கிரகத்தின் களம். இதற்கு மிக சிறந்த உதாரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சொல்லலாம். நான் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது எனக்கு ஒரு சிறிய அசௌகரியமாக இருக்கலாம். ஆனால் நான் ஒருவன் மட்டும் தவிர்த்தால் என்ன மாறிவிடப் போகிறது என்று நினைக்காமல், என் செயல் வருங்கால தலைமுறைகளுக்கு ஒரு தூய்மையான பூமியை விட்டு செல்லும் என்று சிந்திப்பதுதான் நவீன லோக சங்கிரகம். அங்கே என் தனிப்பட்ட வசதியை விட உலகளாவிய நன்மை தர்மத்தின் தராசில் மேலோங்கி நிற்கிறது. அடுத்து தகவல் பரிமாற்றத்தில் இதை பார்ப்போம். இன்று நம்மிடம் ஒரு செய்தி வரும்போது அது உண்மைதானா அல்லது ஒரு கலவரத்தை தூண்டக்கூடியதா என்று ஆராயாமல் பகிர்வது அதர்மம். இந்த செய்தி சமூகத்தின் அமைதியை ஏற்படுத்துமா அல்லது பிளவை ஏற்படுத்துமா என்று சிந்தித்து ஒரு வதந்தியை பகிராமல் தடுப்பது ஒரு பெரிய தர்மம். இங்கே மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது சமூகத்தை காக்கும் லோக சங்கிரகம். அறிவியல் துறையில் ஓப்பன் சோர்ஸ் எனப்படும் தத்துவத்தை பாருங்கள். ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு மென்பொருள் பொறியாளர் தான் கண்டுபிடித்த ஒரு விஷயத்திற்கு காப்புரிமை பெற்று பெரும் பணம் ஈட்ட முடியும். ஆனால் அந்த தொழில்நுட்பம் உலக மக்கள் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று அவர் பொதுவெளியில் வெளியிடும்போது அங்கே லோக சங்கிரகம் மிளிர்கிறது. போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்த ஜோனாஸ் சால்க் அதற்கு காப்புரிமை பெற மறுத்தார். சூரியனுக்கு யாராவது காப்புரிமை பெற முடியுமா என்று அவர் கேட்டார். தன் லாபத்தை விட உலகத்தின் ஆரோக்கியமே முக்கியம் என்று அவர் கருதியதுதான் நவீன கால ரிஷித்தன்மை. மேலும் நம்முடைய வரி சொல்லும் கடமையை, சிவில் டியூட்டி கூட இந்த வரிசையில் சேர்க்கலாம். என் உழைப்பில் வந்த பணத்தை நான் ஏன் அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று சுயநலமாக சிந்திக்காமல் அந்த பணம் சாலைகளாக, மருத்துவமனைகளாக மாறி ஏழை எளியவர்களுக்கு உதவும் என்று நினைப்பதுதான் லோக சங்கிரகத்தின் ஒரு வடிவம். சுருக்கமாக சொன்னால், நவீன காலத்தில் லோக சங்கிரகம் என்பது ஒரு குளோபல் சிட்டிசன்ஷிப் அல்லது உலக குடிமகனாக சிந்திப்பது. நான், எனது, என்னுடைய குடும்பம், எனது லாபம் என்ற சுருங்கிய வட்டத்திலிருந்து வெளியே வந்து எது எல்லோருக்கும் நன்மையை தருமோ அதுவே தர்மம் என்ற வாக்குக்கு இணங்க சமூகத்தின் ஒட்டுமொத்த நலனுக்காக நம்முடைய சிறிய விருப்பங்களை தியாகம் செய்வதே இன்றைய காலத்திற்கு தேவை. தர்மம் என்பது ஒரு தனி மனிதனின் சொத்து அல்ல, அது சமூகத்தை பிணைத்திருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத நூல். அந்த நூல் அறுந்துவிடாமல் காப்பதே நம் ஒவ்வொருவரின் தர்மம். தர்மத்தின் பாதையில் நாம் இப்போது அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம். இது முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுதான் மாயா வினோ மாயையா, அதாவது வஞ்சனை செய்பவனை
வஞ்சனையால் தான் வீழ்த்த வேண்டும், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். நேர்மையான வழியில் மட்டும் ஏன் தர்மத்தை நிலைநாட்ட முடியாது என்ற கேள்வி எழும்புகிறது. மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. மாயாவிகளிடம் மாயையுடன் தான் பழக வேண்டும். ஒருவன் தர்மத்தின் விதிகளை துளியும் மதிக்காமல் அதர்ம வழியில் போரிடும்போது அவனிடம் நாம் தர்மத்தின் விதிகளை பேசிக்கொண்டிருந்தால் அதர்மம் வென்றுவிடும். அதர்மம் வெல்வது உலகத்திற்கே ஆபத்து. எனவே ஒரு பெரிய தர்மத்தை காக்க சிறிய அதர்ம உத்திகளை கையாள்வதில் தவறில்லை என்கிறது நமது இதிகாசங்கள். இதற்கு புராணங்களிலிருந்து சில உன்னதமான சான்றுகளை பார்ப்போம். முதலில் வாலி வதம். ராமபிரான் மறைந்திருந்து வாலியை கொன்றார். நேருக்கு நேர் நின்று போர் செய்வதுதானே ராஜதர்மம் என்று வாலி கேட்டபோது அதற்கு பின்னால் இருந்த தர்ம சூட்சுமம் என்ன? வாலிக்கு ஒரு வரம் இருந்தது. எதிரில் நிற்பவனின் பலத்தில் பாதி அவனுக்கு சென்றுவிடும். இந்த மாயையை வெல்ல ராமர் மறைந்திருந்து அம்பெய்தார். இங்கே மறைந்திருந்து தாக்குதல் என்ற சிறிய விதிமீறலை விட சுக்ரீவனுக்கு நீதி வழங்குதல் மற்றும் சீதையை மீட்கும் போருக்கு அடித்தளமிடுதல் என்ற பெரிய தர்மம் அங்கே முதன்மையாக நின்றது. அடுத்து மகாபாரத போரில் கர்ணனின் வீழ்ச்சி. கர்ணனின் தேர்ச்சக்கரம் பூமியில் சிக்கிக்கொண்டபோது அவன் ஆயுதமின்றி இருந்தான். ஒரு ஆயுதமில்லாத வீரனை தாக்குவது போர் தர்மம் அல்ல. ஆனால் கண்ணன் அர்ஜுனனிடம் இப்போது தாக்கு என்றார். ஏன்? அதற்கு முன்பு சபை நடுவே திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது இதே கர்ணன் எங்கே போனான்? அபிமன்யுவை 7 பேர் சேர்ந்து அநீதியாக கொன்றபோது இந்த தர்மம் எங்கே போனது? அதர்மத்திற்கு துணையாக நிற்பவன் தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது மட்டும் தர்மத்தை பற்றி பேச உரிமையற்றவன். அதேபோல துரோணரின் வீழ்ச்சியை பார்ப்போம். துரோணரின் கையில் வில் இருக்கும் வரை அவரை வெல்ல முடியாது. அதனால் அஸ்வத்தாமா இறந்துவிட்டான் என்ற செய்தியை பயன்படுத்தி அவருடைய மன உறுதியை குலைத்தார் கண்ணன். இது ஒரு வஞ்சனை போல தெரிந்தாலும் அதர்மத்தின் பக்கம் நிற்கும் ஒரு மாபெரும் சக்தியை வீழ்த்த வேறு வழியில்லை என்ற சூழலில் இந்த மாயை தர்மமாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம் சாஸ்திரங்கள் இதனை கூட யுத்தம் என்று அழைக்கிறார்கள். நோயை குணப்படுத்த கசப்பான மருந்து கொடுப்பதும் அறுவை சிகிச்சை செய்வதும் நோயாளிக்கு துன்பம் தருவது போல தெரிந்தாலும் அதுவே அவன் உயிரை காக்கும் தர்மம். அதுபோல சமூகத்தில் வேரூன்றிவிட்ட கொடிய அதர்மத்தை அழிக்க தூய்மையான வழிகள் மட்டும் போதாது. சில நேரங்களில் அந்த அதர்மத்தின் வழியிலேயே சென்று அதை வேறறுக்க வேண்டியிருக்கிறது. கடவுளே சில நேரங்களில் அதர்ம வழியை பின்பற்றி தர்மத்தை நிலைநாட்டுகிறார் என்றால் அதன் பொருள் தர்மம் பலவீனமானது என்பதல்ல. தர்மம் என்பது இலக்கை அடைவதில் உறுதியாக இருக்கிறது என்பதுதான். எது உலகிற்கு நன்மையை தருமோ, எது நீதியை நிலைநாட்டுமோ அந்த உயரிய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் மாயை கூட அங்கே புனிதமாகிறது. இந்த மாயாவினோ மாயையா என்ற கருத்தை நவீன கால கோணத்தில், அதாவது இன்றைய அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலில் எப்படி பார்க்கலாம்? இன்றைய நவீன உலகில் அதர்மம் என்பது நேரடி யுத்தமாக வருவதில்லை. அது டிஜிட்டல் மாயம், நிதி மோசடி மற்றும் கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம் என பல முகமூடிகளை அணிந்து வருகிறது. இத்தகைய சூழலில் தர்மத்தை காக்க நாம் கையாளும் அறப்போர் எப்படி இருக்க வேண்டும்? நவீன காலத்தில் மிக சிறந்த உதாரணம் எத்திக்கல் ஹேக்கிங், அறமுறை ஊடுருவல். ஒரு கணினி திருடன் ஹேக்கர் ஒரு நாட்டின் வங்கி தரவுகளையோ அல்லது பாதுகாப்பு தகவல்களையோ திருட முயல்கிறான். இது ஒரு அதர்ம செயல். அவனை தடுக்க அதேபோல கணினியில் ஊடுருவ தெரிந்த ஒரு ஹேக்கரை அரசு நியமிக்கிறது. அவன் அந்த திருடனின் பாணியிலேயே சென்று அந்த திருடனின் வலைப்பின்னலை உடைக்கிறான். இங்கே ஊடுருவுதல் என்பது பொதுவான சட்டப்படி தவறு என்றாலும் ஒரு பெரிய அதர்மத்தை தடுக்க அதே பாணியை பின்பற்றுவது மாயா வினோ மாயையா என்ற தர்மத்தின் நவீன வடிவமாகும். அடுத்து உளவுத்துறை மற்றும் இரகசிய நடவடிக்கைகள். ஒரு பயங்கரவாத கும்பல் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறது. அந்த திட்டத்தை முறியடிக்க ஒரு உளவு அதிகாரி அந்த கும்பலில் ஒருவராகவே மாறி அவர்களுக்கு துணையாக இருப்பது போல நடித்து இறுதியில் அவர்களின் திட்டத்தை வேறறுக்கிறார்.
அங்கே அவர் சொல்வது பொய், அவர் செய்வது நடிப்பு. ஆனால் அந்த மாயை கோடிக்கணக்கான மக்களின் உயிரை காக்கிறது. மகாபாரதத்தில் கண்ணன் பீமனுக்கு சிக்னல் கொடுத்து ஜராசந்தனை வீழ்த்த செய்ததைப் போல இன்றும் பாதுகாப்பு துறையில் இத்தகைய தந்திரங்கள் தர்மமாகவே கருதப்படுகின்றன. மருத்துவத்துறையில் கூட மருந்து போலி என்ற ஒரு முறை உண்டு. சில நோயாளிகளுக்கு மருந்தை விட மன உறுதியே தேவைப்படும். அப்போது மருத்துவர் அவர்களுக்கு சாதாரண சர்க்கரை மாத்திரையை கொடுத்து அது மிக வீரியமான மருந்து என்று கூறி தருவார். நோயாளி அதை நம்பி குணமடைவார். இங்கே மருத்துவர் சொன்னது பொய், அதர்மம் போல தெரிந்தாலும் நோயாளியின் உயிரை காக்கும் நோக்கம் இருப்பதால் அது தர்மமாகிறது. சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் நச்சு தகவல்களுக்கு, ஃபேக் நியூஸுகளுக்கு எதிராக அதே போன்ற வேகத்தில் உண்மையான தகவல்களை பரப்பி அந்த வதந்திகளை முறியடிப்பதும் ஒரு வகையான அறப்போர்தான். தீயவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களை திசை திருப்பும்போது தர்மத்தின் பக்கம் இருப்பவர்கள் அதே தொழில்நுட்பத்தை இன்னும் வலிமையாக பயன்படுத்தி உண்மையை நிலைநாட்ட வேண்டும். நவீன காலத்தில் முள்ளை முள்ளால் எடுத்தல் என்பது வன்முறையை தூண்டுவதல்ல, மாறாக அதர்மம் எந்த வழியில் வருகிறதோ அதே வழியில் சென்று அதன் வேரை அறுப்பதாகும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். தர்மம் எப்போதுமே பொறுமையாக இருக்கும். ஆனால் அதர்மம் எல்லையை கடக்கும்போது தர்மம் தன் சார்ந்த முகத்தை களைந்து அதர்மத்தை அதர்மத்தின் மொழியிலேயே சந்திக்கும். எது ஒரு தீமையை வேரோடு அழிக்க பயன்படுகிறதோ, எது ஒரு சமூகத்தின் அமைதிக்கு வழிவகுக்கிறதோ அந்த தந்திரம் ஒருபோதும் பாவமாகாது. அது காலத்தின் கட்டாயம். அதுவே நவீன காலத்தில் மாயா வினோ மாயையா. தர்மத்தின் பாதையில் நாம் ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தும் ஒரு தலைப்பிற்கு வந்திருக்கிறோம். அதுதான் சத்தியமும் தர்மமும். பொதுவாக நாம் சத்தியமே தர்மம் என்று ஒற்றை வரியில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் எல்லா நேரங்களிலும் ஒரு உண்மையை சொல்வது தர்மமாகிவிடுமா? அல்லது சில நேரங்களில் உண்மையை மறைப்பது தர்மமாகுமா? இந்த தர்மத்தை, தர்ம சூட்சுமத்தை என்று ஆராய்வோம். மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான கருத்து உண்டு. அதாவது சில இக்கட்டான சூழல்களில் உண்மையை காட்டிலும் பொய் சொல்வதே மேலானது. இதை கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் தர்மத்தின் நோக்கம் உயிர்களை காப்பதும் பொது நன்மையும் தான். ஒரு உண்மை ஒரு உயிரை பறிக்கும் என்றால் அந்த உண்மை அங்கே அதர்மமாகி விடுகிறது. இதற்கு புராணங்களிலிருந்து ஒரு ஆழமான உதாரணத்தை பார்ப்போம். கௌசிக முனிவர் என்ற ஒரு துறவி இருந்தார். அவர் எப்போதும் உண்மையே பேசுவேன் என்ற விரதம் பூண்டிருந்தார். ஒரு நாள் சில அப்பாவி மனிதர்கள் சில திருடர்களுக்கு பயந்து ஓடி வந்து ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். அவர்களை துரத்தி வந்த திருடர்கள் முனிவரிடம், அந்த மனிதர்கள் எங்கே ஒளிந்துள்ளார்கள், உண்மையை சொல் என்று கேட்டார். முனிவர் தன் சத்திய விரதத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒளிந்திருந்த இடத்தை காட்டிக் கொடுத்தார். திருடர்கள் அந்த அப்பாவிகளை கொன்று அவர்களின் உடைமைகளை பறித்தனர். முனிவர் உண்மைதான் பேசினார். ஆனால் அந்த உண்மையால் பல உயிர்கள் போயின. அந்த முனிவருக்கு அதன் பிறகு நரகமே கிடைத்தது. ஏன், இங்கே சத்தியத்தை விட அஹிம்சை, உயிரை காப்பாற்றுதல் என்ற தர்மம் பெரியது. உண்மையை பேசு, இனிமையாக பேசு, ஆனால் ஒருவருக்கு தீமை விளைவிக்கும் கசப்பான உண்மையை சொல்லாதே. இதன் பொருள் என்னவென்றால், சத்தியம் என்பது தர்மத்தின் ஒரு கருவிதான். கருவியை விட இலக்கு முக்கியம். ஒரு கத்தி ஒரு மருத்துவரின் கையில் இருந்தால் அது உயிரை காக்கும் தர்மம். அதுவே ஒரு கொலையாளியின் கையில் இருந்தால் அது அதர்மம். அதேபோல சத்தியம் என்பது நன்மையை விளைவிக்க வேண்டும். தீமையை விளைவிக்கும் சத்தியம் அதர்மத்திற்கு சமம். கடவுள் கூட சில நேரங்களில் சத்திய விரதத்தை விட தர்மத்தை மேலாக கருதுகிறார். எது ஒரு மனிதனின் அகந்தையை காக்காமல் பிற உயிர்களின் துயரத்தை துடைக்கிறதோ அதுவே உண்மையான சத்தியம். இதை நவீன தொழில்நுட்ப காலத்திற்கு பொருத்தி பார்ப்போம். இன்றைய நவீன உலகில் தகவல், இன்ஃபர்மேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த தகவலை அப்படியே சொல்வது தர்மமா அல்லது அதை சூழலுக்கு ஏற்ப கையாளுவது தர்மமா? முதலில் மருத்துவத்துறையை எடுத்துக்கொள்வோம்.
ஒரு நோயாளிக்கு குணப்படுத்த முடியாத நோய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த உண்மையை அவரிடம் அப்படியே சொன்னால் அவர் மனமுடைந்து அந்த அதிர்ச்சியிலேயே உயிரிழக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழலில் ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, விரைவில் சரியாகி விடுவீர்கள் என்று ஒரு பொய்யான நம்பிக்கையை தருகிறார். இங்கே மருத்துவர் சொல்வது பொய். ஆனால் அந்த பொய் அந்த நோயாளிக்கு இன்னும் சில காலம் வாழும் உறுதியையும் அமைதியையும் தருகிறது. இங்கே உயிரை காத்தல் என்ற தர்மம் உண்மை பேசுதல் என்ற விதியை விட உயர்ந்து நிற்கிறது. அடுத்து சட்டம் மற்றும் சாட்சியம். ஒரு அப்பாவி மனிதன் ஒரு குற்றத்திற்காக பழிவாங்கப்படுகிறான். அவனை காக்க ஒரே ஒரு சாட்சி தேவைப்படுகிறது. ஒரு உண்மையை சொன்னால் அந்த அப்பாவி தூக்கிலிடப்படுவான். ஆனால் ஒரு சிறிய உண்மையை மறைத்தால் அவன் உயிர் காக்கப்படும் என்ற நிலை வரும்போது அங்கே மனிதாபிமானமே தர்மமாகிறது. சட்டம் என்பது காய்ந்த மரம் போன்றது. ஆனால் தர்மம் என்பது ஈரமான கிளை போன்றது. அது சூழலுக்கு ஏற்ப வளைய தெரிந்திருக்க வேண்டும். நவீன குடும்ப உறவுகளில் இதை பார்ப்போம். ஒரு பழைய கசப்பான உண்மையை சொல்வதால் ஒரு குடும்பம் உடையப் போகிறது அல்லது ஒரு நட்பு பெரிய போகிறது என்றால் அந்த உண்மையை சொல்லாமல் மௌனமாக இருப்பதே தர்மம். உண்மை பேசுதல் என்பது ஒருவரை புண்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஆயுதமாக இருக்கக்கூடாது. ஒருவனுடைய மன அமைதியை குலைக்கும் உண்மை ஒரு நல்ல பொய்க்கு சமமானது. இன்னொரு முக்கியமான அம்சம், இன்று ஒருவருடைய அந்தரங்க தகவல்களை, பிரைவேட் டேட்டாவை உண்மை என்ற பெயரில் பொதுவெளியில் பரப்புவது மிகப்பெரிய அதர்மம். நான் உண்மையைத்தானே சொன்னேன், அவர் செய்ததைத்தானே சொன்னேன் என்று கூறி ஒருவருடைய கௌரவத்தை சிதைப்பது நவீன காலத்து கௌசிக முனிவர் செய்த தவறுக்கு இணையானது. இங்கே சத்தியத்தை விட ஒரு மனிதனின் கண்ணியம் காக்கப்படுவதுதான் தர்மம். சுருக்கமாக சொன்னால், நவீன காலத்தில் தர்மம் என்பது ஒரு தராசு. அதன் ஒரு தட்டில் உண்மை இருக்கிறது, மறு தட்டில் கருணை இருக்கிறது. எப்போது உண்மை கருணையை விட கீழே போகிறதோ அப்போது அந்த உண்மையை விட கருணையே தர்மமாகிறது. எது உயிர்களுக்கு அதிகப்படியான நன்மையை தருகிறதோ அதுவே சத்தியம் எனப்படுகிறது. ஒரு தாய் சில பொய்களை சொல்லி குழந்தைக்கு உணவு ஊட்டுகிறாள் அல்லவா, அதை போல ஒரு செயல் உண்மையானதா என்று பார்ப்பதை விட அது நன்மையானதா என்று பார்ப்பதே இந்த காலத்தின் தேவை.